ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். கடைசியாக நம்ம சேனலில் போட்ட பார்ட் 1 வீடியோவில் இன்சோம்னியா அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோங்க. அதனோட தொடர்ச்சியாக இந்த பார்ட் 2 வீடியோலையும் வேறு எப்படியெல்லாம் தூக்கமின்மை பிரச்சனையை சரி பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்னும் நீங்கள் பார்ட் 1 வீடியோவை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்ட் 1 வீடியோவை பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்த் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளுமே தூக்கம்ன்றது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்குது. இரவு நல்லா தூக்கம் வந்தால் மட்டும்தான் பகலில் நம்மளால் நல்லா வேலை பார்க்க முடியும். அந்த காலத்து வாழ்க்கையை கம்பேர் பண்ணுறப்போ இந்த காலத்து வாழ்க்கையில் அதிக வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிக நோய்களும் இருக்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய வாழ்வியல் நடைமுறை தாங்க. 85% மக்கள் ஸ்ட்ரெஸ்னாலையும் ஆங்கர் மற்றும் ஆன்சைட்டி இது போன்றவையாலும் தன்னோட உடல்நிலையை கெடுத்துக்கிறாங்க. அதில் பெரிதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா உணவு பழக்க முறை தாங்க. நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்ம உடலுக்கு மிக முக்கியமானது. சரியான உணவை தேர்ந்தெடுத்து அதை சரியான அளவில் சரியான நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிடணும். எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா பிராணா அண்ட் லைஃப் ஸ்டைல். பிராணான்றது ஒரு சக்திங்க, அதாவது வைட்டல் ஃபோர்ஸ். அது எல்லா உடல் உறுப்புகளுக்குமே ரொம்பவே அவசியமானது. அந்த பிராண எனர்ஜி குறையும் போது தான் நம்ம உடலில் நோயும் வருது. நம்முடைய மூச்சுமே ஒரு மருந்து தாங்க. மூச்சு இல்லைனா பேச்சு இல்லை, அதுபோல் பிராணா இல்லைனா நம்ம வாழ்க்கையும் இல்லைங்க. இன்சோம்னியாவுக்கான 2 பிராணாயமாக தாங்க பார்க்க போகிறோம். எப்போதுமே எந்த ஒரு மூச்சு பயிற்சியும் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடைபிடிக்க வேண்டிய 2 விஷயங்கள். இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சோ தாங்க பண்ண முடியும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற பிராணாயமா பிராமரி பிராணாயமா. இந்த பயிற்சியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்கள் சமணக்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. உங்களுடைய தலை மற்றும் முதுகு எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதுக்கு பிறகு உங்களுடைய 2 கை விரல்களில் ஆட்காட்டி விரலை தவிர மற்ற விரல்களை எல்லாத்தையுமே மடக்கி உங்களுடைய காது பக்கத்தில் கொண்டு போய்க்கோங்க. அதுக்கு பிறகு கண்களை மூடி மெதுவாக மூச்சை இழுக்கணும். ஒருவேளை கண்களை மூட முடியாதவங்க கண்களை திறந்துட்டு கூட இந்த பயிற்சியை பண்ணலாம். இப்போ மூச்சை இழுத்ததுக்கு பிறகு நம்ம மூச்சை விடுறதுக்கு முன்னாடி நம்ம கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, நம்மளுடைய ஆட்காட்டி விரலால் நம்முடைய 2 காதுகளையுமே க்ளோஸ் பண்ணணுங்க. 2வது விஷயம், மூச்சை மூக்கு வழியை மட்டும்தாங்க விடணும். 3வது விஷயத்தும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம மூச்சை விடும் பொழுது நம்மளுடைய நாக்கோட நுனியிலிருந்து தேனியோட சவுண்டு மாதிரி நம்மளும் சவுண்டை கொடுக்கணும். இந்த தேனியோட சவுண்டை எப்படி கொடுக்குறன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த சவுண்டை கொடுக்கறதுக்கு உங்களோட வாயை நீங்கள் மூடிக்கணும். வாயை திறந்து பண்ணக்கூடாது. உங்களுடைய வாயை மூடினதுக்கு பிறகு உங்களுடைய நாக்கோட நுனியிலிருந்து இம் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தை நீங்கள் தொடர்ச்சியாக சவுண்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுடைய தலைபாகம் முழுவதும் வைப்ரேஷனாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதை இப்படியே பண்ணிங்கன்னா இது 1 ரவுண்ட். இதே மாதிரி நீங்கள் 10 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2வதாக நம்ம பார்க்க போகிற பிராணாயமா உஜ்ஜை பிராணாயமா. இந்த பிராணாயமாவை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராணாயமாவை பண்ணுறதுக்கு யோகா மேட்டை பயன்படுத்தி படுத்துக்கிட்டே பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ நம்முடைய 2 கைகளையும் கால்களையும் உடம்போடு ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ கண்களை மெதுவாக மூடி மூச்சை மெதுவாக இழுத்து விடணுங்க. அப்படி பண்ணுறப்போ நம்மளுடைய கவனம் முழுக்க நம்மளுடைய சுவாசத்தில் மட்டும்தாங்க இருக்கணும். இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கவனத்தை நம்மளுடைய தொண்டை பகுதிக்கு கொண்டு போகணும். நம்ம மூக்கிலிருந்து சுவாசம் செய்கிறத இப்போ தொண்டையிலிருந்து சுவாசம் செய்கிற மாதிரி ஒரு கற்பனை நிலைக்கு கொண்டு வாங்க. நமது தொண்டையில் இருக்கக்கூடிய கிளாட்டிஸ், அதாவது குரல் வழி மூடின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த குரல் வழி மூடியை மெதுவாக டைட் பண்ணணும். அப்படி டைட் பண்ணுறப்போ ஸ்னோரிங்னு நம்ம சொல்லக்கூடிய குரட்டை சத்தம், அதாவது குழந்தைகள் நைட்டு தூங்கும்போது கொடுக்கக்கூடிய குரட்டை சத்தம் மாதிரி நீங்களும் உங்களுடைய தொண்டையிலிருந்து மூச்சை இழுக்கிறப்பவும் மூச்சை விடுறப்பவும் இந்த சத்தத்தை கொடுக்கணும். மாதிரி ஒரு 10 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை சீர்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனசையும் அமைதிப்படுத்துதுங்க. சைக்கிக் லெவலில் ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்ட் கிடைக்குதுங்க. நம்மளுடைய பாடியில் ஹீலிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஆன்சைட்டி, எமோஷன் இது போன்றவையிலிருந்து நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குதுங்க. இந்த 2 பயிற்சியுமே டெய்லியும் காலை மற்றும் இரவு ஒரு 10 டைம் பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணுறதுனால இன்சோம்னியா, அதாவது தூக்கமின்மைன்ற பிரச்சனையை முழுவதுமாக சரி பண்ணலாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நல்ல ஹெல்த் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.